ஜெரனிஸ் சொல்லுங்க சார் நல்ல வேலை சார், உங்களுக்கு லைன் கிடைச்சது. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்லை நான் சொன்னல, இங்கே நாங்கள் கொடைக்கானலேருந்து தள்ளி ஒரு 15 கிலோமீட்டர் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம். சிக்னல் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அங்கே நிலைமை எப்படி இருக்கு? ஈஸ்வரி எப்படி இருக்காங்க? எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை சார். ஸ்டேபிளாக இருக்காங்க. இங்கே நான் அவங்க கூட தான் இருக்கேன் சார். போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கூட கொடுத்துருக்காங்க சார். நாங்களும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். வெரி குட், நல்லது சார். இன்னொரு விஷயம், வீட்டில இருந்து எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. தர்ஷனையும் கூடவே கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே ஏன் போனாங்க? இன்னும் 2 நாள் இருக்குல்ல? ஏதோ அந்த கும்பல் திட்டம் போடுது. அதான் 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டாங்க சார். நந்தினி அக்காவும் ரேணுகா அக்காவும் கூட போயிருக்காங்க. இப்ப கால் பண்ணி சக்தியையும் வர சொன்னாங்க. சக்தியும் அங்கதான் போயிருக்கான். ரொம்ப நல்லதாக போச்சு. சக்தி அங்கே இருக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கரெக்ட் டிசிஷன். சார் பார்கவி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. இங்கே பக்கத்தில் தான் இருக்கா. பேசுறீங்களா பார்கவி? இல்ல சார், வேணாம், இருக்கட்டும். ஏன்? நம்ம ரொம்ப நேரம் பேசினா அது மூலமா ஏதாவது ட்ராக் பண்ணிட போறாங்க. கவனமாவே இருங்க சார். சார் அந்த புலிகேசி டீம் அங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இங்கே சிக்னல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால எதுனாலும் கொஞ்சம் அவசரம்னா தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. சரியா? நான் பார்த்துக்கங்க. ஓகே? சேஃபாக பார்த்துருங்க சார். ஓகே. என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? அப்படி எதுவும் இல்லை. குணசேகரன் டீம் இருக்காங்கல்ல, அவங்க நேற்று தர்ஷனை கூட்டிகிட்டு போய் எல்லாருமா மண்டபத்தில் செட்டில் ஆகிட்டாங்க போல இருக்கு. 3 நாளைக்கு முன்னாடியே போகிறாங்கன்னா ஏதோ திட்டத்தோடு தான் அவங்க போயிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு பத்ம வியூகம் மாதிரி அமைக்கிறாங்க போல இருக்கு. யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு. நம்ம ஆளுங்களாம் இருக்காங்கல்ல, பார்த்துக்குவாங்க. ஒன்றும் கவலைப்படாத. எதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். புரியுதா? வா. சொல்லு சக்தி. அண்ணி வந்துட்டேன். வந்துட்டியா? வந்துட்டேன். கீழே தான் இருக்கேன். அந்த வரோம். அக்கா வந்துட்டானா? அப்பா நல்ல வேலைக்கு வந்துட்டு. என்ன நீ, என்ன பிரச்சனை? ஐயோ, அந்த இலவை ஏன் கேட்குற? காலையில் பிடிச்சி ஒரு மண்ணாங்கட்டி இங்கே நடக்கிறது சரியில்லை. அந்த அறிவு கரசியும் இந்த புருஷனும் ஃபோனை போட்டு பேசுறதும் ஆளுங்களை வச்சு மிரட்டுறதும் ஒன்றும் சரியில்லை. இங்கே நடக்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் விடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மந்திரவாதி மாதிரி எம்மையை கூட்டிட்டு வந்து சினிமாலாம் ஓட்டுறாங்க, பேய் படம்லாம் ஓட்டுறாங்க, வித்தையெல்லாம் காட்டுறாரு அவரு. வேற என்ன பைத்தியகாரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எரிச்சலா வருது. இங்கே இரு சக்தி. உன்னை நாங்கள் எதுக்கு வர சொன்னோம்னா, இந்த தர்சன் பையன் இருக்கான்ல, அவன் சுத்தமாக சரி கிடையாது. கூட்டிக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ரூம்லேருந்து வெளியே வரவே இல்லை. நாங்கள் போய் பார்க்கலான்னு பார்த்தா எங்களையே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. நீயே பார்த்தியில்ல எப்படி கிடக்குறான்னு? மேலுக்கெல்லாம் அவனுக்கு முடியாமலாம் கிடையாது, ஏதோ கொடுத்து வச்சிருக்கா அவனுக்கு. நீயாவது அவனைய போய் பார்த்து அவனை வெளியே வர சொல்லு, அப்போதான் சரியாக வரும். எங்கனால எதுவுமே கேட்க முடியுதில்ல. இங்கே நீ போய் பார்த்து அவனைய கூட்டு வா. எப்படியா கூட்டிக்கு வரணும் வெளியே. பெரிய கலாச்சார காவலர்னு பேசுவார்ல, அப்புறம் எதுக்கு இந்த கருமத்தை பார்க்குற வேலையை கேட்டு பிரச்சனை பண்ணு. இப்போ அப்போதான் முடியுமா? சுத்தி சுத்தி பாரு, ஃபுல்லா காவலுக்கு ஆள் நிறுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் சொந்தக்காரங்களா? எதுக்கு கல்யாண வீட்டுல இவங்களா கொண்டு வந்து நிப்பாட்டணும்? கல்யாணம்னா சொந்தக்காரங்களை கூப்பிட்டு நிப்பாட்டுவாங்க, களவாணிகளை கூப்பிட்டு நிப்பாட்டுவாங்க. அந்த புள்ள பார்கவி, அந்த புள்ள பார்கவி என்ன வந்துருமா டயத்துக்கு? அதில் வந்துருவாங்க. நீ ஜீவனந்த சார் கூட ஜனனி இன்னும் பேசிட்டு தான் இருக்கா. கல்யாண நேரத்துக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துருவார். யாரு?
இப்போ முதல்ல தர்ஷனை வெளில கூட்டு வரணும். அவன் இல்லாமல் யாரை கூட்டு வந்து என்ன பண்ணுறது? எப்படியாவது அவனை கூட்டிட்டு வந்துடணும். ஏதாவது செய்யணும். யார் நீ? யாரா? முதல்ல நீ யாரா? ரொம்ப நேரமா நின்னு பேசிட்டு இருக்க. என்ன சொந்தமா? ஐயோ சக்தி, அவனை விடு. அவனும் பிரச்சனை, வாங்க. சக்தி, நம்ம பேசிக்கலாம், விடு. இது நம்ம பிரச்சனை இல்லை. யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டானே. ரொம்ப நேரமா நின்னு பேசிட்டு இருக்கேன். கேட்டா அடிக்க வரானே. அவன் என் தம்பிடா. ஆள் தெரியாம கை வச்சிட்டு இருக்க. போட. ஏண்டா வந்த மாடிக்கு வராம இங்க எதுக்கு நின்னு பேசிட்டு இருக்க? டேய் போட. யாருன்னு தெரியாம கை வைக்கிற? போ. டேய் வா. வாடா. இப்ப கதிர என்னப்பா தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்ட? தலைவலிக்குதுண்ணே. தலைவலிக்க ஏன்னா தேவையில்லாம அவங்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. அவளை யாரா? வர வேண்டியதான் நேரம். தேவையில்லாம உரண்டு இழுத்துட்டு இருக்கானே கீழே. அடேங்கப்பா சக்தி, மண்டபம் வரைக்கும் வந்திருக்க. என்ன விஷயம்? வேற எதுக்கு வந்திருப்பாரு? அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வாங்கன்னு அந்த நெட்டை சேவி விட்டுருப்பா. இல்ல இங்க இருக்க எவளாச்சும் போனை பண்ணி இங்க என்னென்னமோ நடக்குது சக்தி, சாமியார் வராங்க, பூஜை பண்றாங்க, நீ உடனே வந்து பாருன்னு பிராது கொடுத்துருப்பாளுங்க. அதனால பஞ்சாயத்து பண்ண உடனே கிளம்பி வந்திருப்பாரு. இல்லப்பா. ஏய், தர்ஷன் எங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எது? என்ன காதும் கேட்கலையா? மாப்பிள்ளை எங்கன்னு கேட்கிறாரு, பார்த்து சொல்லு. டேய், அவன் எங்க இருந்தா உனக்கு என்ன? பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கியா? ஏதாவது புரண்ட இழுத்தைன்னு வையே, நடக்கிறது வர. அண்ணே, தர்ஷன் எங்கண்ணே? அதை மட்டும் சொல்லுங்க. நான் எந்த பிரச்சனையும் பண்றதுக்கு இங்க வரல. எனக்கு அந்த நோக்கமும் இல்லை. அண்ணா, நேத்துல இருந்து அந்த பையில ரூமுக்குள்ள எதுக்கு நான் பூட்டி வச்சிருக்கணும்? நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். வீட்டுல இருந்தே அவன் சரி கிடையாது. அவன் என்ன மாதிரியா இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ ஒன்றும் பார்த்து கிழிக்க வேண்டாம். அவன் வேலையை பார்த்துட்டு கிளம்போ. கரு, பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அது ஒரு கை பார்த்துடலாங்கிற முடிவில் தான் வந்திருக்கேன். வாயை பொத்திட்டு உட்கார். எது ஒரு கை பாப்பியா? பார்த்துருவோமா? தொலைச்சு போடுவேன். தொலைச்சி ஒரு கை பார்த்துட்டு வராமல. பார்த்துருவாரு. சக்தி, என்ன உன் பங்குக்கு மண்டபத்தில் ஏதாவது பிரச்சனை ஒன்று பொண்டாட்டி அனுப்பிவிட்டாளாக்க? அண்ணா, என்னை யாரும் அனுப்பி வைக்கலன்னா நானா தான் வந்திருக்கேன். தர்ஷனை எனக்கு பார்க்கணும், அவ்வளவுதான். சக்தி, இவன்கிட்ட என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்க? நான் கூட்டு போறேன். ஓடி.